எதிரிகள் நல்ல நண்பர்களை காட்டிலும் ஆகச்சிறந்த எதிரிகளை உருவாக்கி கொள்ளும். நான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் நெருக்கமா பழகுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்க எல்லாம் நம்மளை விட்டுட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அப்ப நாம நினைச்சுப்போம் நாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுதான் கிடையாது. அவங்களை விட 1 மடங்கு இல்லைங்க 10 மடங்கு நாம உயரத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அதுக்கான அர்த்தம். இங்க எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பதை காட்டிலும் அதிகப்படியான எதிரிகள் தான் இருப்பாங்க. அதனால்தான் அவங்க எல்லாம் இன்னைக்கு சாதனை புரிந்து ஒரு வளர்ந்த நிலைமையில இருக்காங்க. இப்படிப்பட்ட எதிரிகளை பார்த்து முண்டாசு கவி பாரதியார் சொன்ன இந்த கவிதையை சொல்லுங்க. தேடி சோறுநிதம் தின்று சில சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு உங்க எதிரிய பார்த்து கேட்டுட்டு போயிட்டே இருங்க. இங்க யாரும் வீழ்வதற்காக பிறந்தவர்கள் இல்லை, இந்த உலகையே ஆள்வதற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு போயிட்டே இருங்க. இந்த தருணத்துல உண்மையாவே என்னோட எதிரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க